Hello everyone. So இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது visualization process பத்தி. So visualization processல நிறைய பேருக்கு ஒரு சில doubts இருக்கு. எவ்வளவு நேரம் பண்ணணும்? டெய்லியுமே visualization process பண்ணணும். எந்த டைம்ல பண்ணா எஃபெக்டிவா இருக்கும்? So இந்த மாதிரி நிறைய doubts இருக்கு. அது தவிர நம்ம visualization processல என்ன விஷயங்களை முக்கியமா நம்ம நோட் பண்ணணும் அப்படிங்கறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். So நம்ம லைஃப்ல வந்து இதுதான் அச்சீவ் பண்ண போறோம் அப்படிங்கறது நமக்கு ஒரு ஐடியா இருந்தாலும் நம்ம அதை ரிப்பீட்டடாக ஒரு இமேஜினேஷன் மாதிரி நம்ம மைண்டில் ஆழமாக நம்ம பார்க்க இதுதான் நமக்கு வேணும் அப்படிங்கிறத நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஸோ வேர்ட்ஸை புரிஞ்சுக்கிறத விட ஒரு சில வேர்ட்ஸ் இது வேணும் அப்படிங்கிற கோலை வந்து நீங்கள் ஓரலாக ஒருத்தவங்ககிட்ட சொல்கிறத விட ஒரு பிக்சராக அவங்களுக்கு தெரியப்படுத்தும் போது அது ரொம்ப ஈஸியாகவே அவங்க மனசில் பதிய ஆரம்பிக்கும். ஸோ விஷுவலைசேஷன் ப்ராசஸ் பண்ணும்போது ஸோ உங்களோட கோலை வந்து ரிப்பீட்டடாக சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ஒரு பிக்சர் மூலமாகவோ அல்லது ஒரு இமேஜ் மூலமாகவோ ஒரு சின்ன ஒரு மூவி மாதிரியோ உள்ளுக்குள்ளே இம்ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ தட் இதுதான் வேணும் அப்படிங்கிற கிளாரிட்டி உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ விஷுவலைசேஷன் ப்ராசஸ் நம்ம டீட்டெயிலாக பண்ணுறது ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 15 minutes டைம் எடுத்து நமக்கு எக்ஸாக்டாக என்ன வேணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம பிக்சரைஸ் பண்ணி பார்க்கலாம். பட் டெய்லி நமக்கு அந்த அளவுக்கு டைம் இல்லை அப்படின்னும் போது அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 minutes ஆகுது நீங்கள் அதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ எந்த டைம் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா ஸோ நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடியோ அல்லது மார்னிங் நீங்கள் எழுந்ததும் பண்ணும்போது அதோட ரிசல்ட் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ ஏன் அப்படின்னா உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஓப்பனப் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் அதே மாதிரி மார்னிங் எழுந்ததுமே நீங்கள் ரொம்ப கான்ஷியஸ் ஆக மாட்டீங்க. ஸோ ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்து உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் தான் ஓப்பனப் ஆகி இருக்கும். அந்த டைமில் உங்களோட கோல்ஸை நீங்கள் இதுதான் வேணும் அப்படிங்கிற பிக்சர்ஸை கொடுக்கும்போது அதோட ரிசல்ட் வந்து ரொம்பவே வந்து எஃபெக்டிவாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு அந்த ப்ராசஸ் வந்து ஈஸியாகவே நடக்கும். அண்ட் இதில் நம்ம அடுத்து டெய்லி பண்ணணுமா அப்படின்னா டெய்லி பண்ணிங்கன்னா எஃபெக்டிவாக இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு கண்டினியூஸாக ஒரு 21 days நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா அது எஃபெக்டிவாக இருக்கும். இல்லை அப்படின்னா ஒரு ஆல்டர்னேட் டேஸாவது நீங்கள் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப லாங் கேப் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களால் அந்த இமேஜஸோட கனெக்ட் ஆகிறது திரும்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். ஸோ தட் அட்லீஸ்ட் ஆல்டர்னேட் டேஸாவது நீங்கள் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம என்ன முக்கியமான பாயிண்ட் விஷுவலைசேஷன் ப்ராசஸில் நோட் பண்ணணும். ஸோ நிறைய பேர் விஷுவலைஸ் பண்ணும்போதே இது எப்படி எனக்கு கிடைக்கும் அந்த மாதிரி லாஜிக்கலாகவும் சேர்ந்து சைமல்டேனியஸாக திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த திங்கிங் ப்ராசஸே நீங்கள் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடணும். இப்போ ஒரு வீடு வாங்க போகிறோம் அப்படின்னா ஸோ நீங்கள் வீடு அந்த எண்ட் ரிசல்ட்டை மட்டும்தான் நீங்கள் உங்களோட விஷுவலைசேஷனில் பார்க்கணும். அதை தவிர நீங்கள் விஷுவலைஸ் பண்ணும்போதே இந்த வீடு எப்படி வாங்கலாம், ஸோ இதுக்குரிய இனிஷியல் அமௌண்ட் எவ்வளோ பே பண்ணணும், ஸோ இதோட காஸ்ட் எவ்வளோ இருக்கும், அதுக்கு இஎம்ஐ எப்படி பே பண்ணுறது, ஸோ எக்ஸ்ட்ரா இன்கம் நம்ம என்ன பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி ரொம்ப லாஜிக்கலாக கேல்குலேட்டிவ் கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் விஷுவலைஸ் பண்ணும்போது இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் உங்களுக்குள்ளே வந்தால் கூட அதை ஜஸ்ட் இக்னோர் பண்ணிடணும். நீங்கள் இக்னோர் பண்ணிவிட்டு உங்களோட அந்த பிக்சரைஸ் பண்ணுறதுலையும் அந்த நீங்கள் எண்ட் ரிசல்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுறதுல மட்டும்தான் உங்களோட கவனத்தை நீங்கள் செலுத்தணும். அண்ட் அடுத்தது என்ன அப்படின்னா நிறைய பேர் கொஞ்சம் எமோஷ்னலாக அவங்களால கனெக்ட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா நம்ம விஷுவலைசேஷன் ப்ராசஸ் பண்ணுறது வந்து இப்போ ஆல்ரெடி நம்ம லைஃப்பில் இல்லை, நமக்கு அது இனிமே தான் வரப்போகுது. ஃப்யூச்சரில் நடக்க போகிறத ப்ரெசென்ட்டில் இருக்கிற மாதிரி நம்ம விஷுவலாக பார்க்குறோம். ஸோ ஃப்யூச்சரில் நடக்க போகிறது நம்ம லைஃப்பில் ஆல்ரெடி இல்லை அப்படின்னும் போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து இப்போ இல்லை அப்படிங்கிற ஒரு தாட்டும் அந்த எமோஷனில் தான் இன்னும் நமக்கு கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு எமோஷனில் தான் இருப்பாங்க. ஸோ அதை மாற்றி ஆல்ரெடி நம்ம லைஃப்பில் அது இருந்ததுன்னா நீங்கள் எப்படி எமோஷனலாக ஃபீல் பண்ணுவீங்க, அதை ரிப்பீட்டடாக நீங்கள் யோசிச்சுட்டே இருங்க. ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அந்த சந்தோஷத்தை நீங்கள் கொண்டு வரணும். எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருப்பீங்க, உங்களுக்குள்ள எக்ஸைட்மெண்ட் எப்படி இருக்கும், இது எல்லாமே கொஞ்சம் நீங்கள் அந்த எமோஷன்ஸை ரிப்பீட்டடாக அந்த எமோஷன்ஸை நீங்கள் அதிகப்படுத்திக்கிட்டே வரணும். ஸோ விஷுவலைசேஷன் ப்ராசஸில் ரொம்ப முக்கியமானது நம்ம பிக்சரைஸ் பண்ணுறதோட சேர்ந்து அந்த பிக்சரோட அந்த எமோஷ்னலாக நம்ம கனெக்ட் ஆகணும். சப்கான்ஷியஸ் மைண்டால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணவே முடியாது. அதாவது இது பாஸ்டாக ப்ரெசண்ட்டாக ஃப்யூச்சராக அப்படிங்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. ஸோ ப்ரெசண்ட்டில் நடக்கிற மாதிரியே சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு நீங்கள் ரிப்பீட்டடாக அந்த ப்ராசஸை கொடுக்க இது ஆல்ரெடி உங்கள் லைஃப்பில் இருக்குது அப்படிங்கிறது சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும்.
ஸோ அதை தான் நம்ம இப்போ கொடுக்குறோம். ஆல்ரெடி நம்ம லைஃப்பில் அது இருக்குது அப்படிங்கிறத நம்ம ரிப்பீட்டடாக கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் மேஜிக்கலாக அது வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் ஏதாவது விஷுவலைசேஷன் ப்ராசஸ் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட கோல்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை என்னோட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ராதா மகேஸ்வரி ஜெயக்குமார், அதையும் ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். அண்ட் வேறு ஒரு டாப்பிக்கோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye from ராதா மகேஸ்வரி ஜெயக்குமார். தேங்க்யூ.